அஸ்ஸலாமு அலைக்கும். ஏற்கனவே முதல் பாகத்துல இவர் அரபி எந்த அளவுக்கு தெரியாதவர், எழுத்துக்குட்டி வாசிக்க கூட வாய்க்கலாதவர்னு சொல்லி ஒரு சவால் விட்டுருக்கிறோம் இல்லையா. ரெண்டாவதாக சில செய்திகளை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இவருக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டிருக்கோம், இது தவறா வாசிக்கிறீங்க அப்படின்னு. பொதுவாகவே மக்கள் மத்தியில என்னன்னா, யாராவது ஒரு செய்தி செய்யும் போது அதை கத்துக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்களோ அதுல ஈடுபாடா இருக்கிறவங்களோ தவறு நீங்க இதுல செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, அப்படியா நம்ம என்ன தவறு செஞ்சோம், அதை மறுபரிசீலனை பண்ணி நம்ம அடுத்து அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பொதுவா மக்கள் மத்தியில இருக்கும். ஆனா இவர்கிட்ட அந்த மாதிரியான திருந்திக்கக்கூடிய குணங்களோ தவறை தவறுன்னு உணரக்கூடிய குணங்களோ நம்ம எதுவுமே பார்க்கல. ஏன்னா அப்படித்தான் இவருடைய நிலைப்பாடு இருக்கு. இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு பிளே பண்றேன், அதை பாருங்க. அதாவது அவர் எந்த மாதிரியாக அரபி உச்சரிக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளை. அதுக்கு முன்னாடி அறிஞர் பிஜே இவனிடத்துல அழகிய முறையில சுட்டி காட்டியிருக்கார். எப்பா உனக்கு ஆய்வு செய்யறதுலாம் இருக்கட்டும், உனக்கு அரபியே அடிப்படையே ஓத தெரியலப்பா, நீ அதை சரி பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு மார்க்க அடிப்படையில இப்படி எல்லாம் ஓதக்கூடாது, இது போன்று ஓதுனால் பல விளைவுகள் மார்க்க அடிப்படையில் தவறான அர்த்தங்கள் அங்க பிறக்கும் என்று அழகிய முறையில் சொல்லி கொடுத்த கூட அந்த தவறை திருத்தி கொள்ளாம ஒரு நல்ல மனுஷன் என்னங்க செய்வான்? ஒரு நல்ல மனிதர் அல்லாஹ்வுடைய சட்டத்திலிருந்து மார்க்கத்திலிருந்து இது மாதிரி தப்பு செய்யறன்னு சுட்டி காட்டுனா அதை திருத்தி கொள்ளக்கூடியவங்க தான் நல்ல மனிதர். ஆனா இந்த முஸ்தபா என்பவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய தவறையெல்லாம் மறைத்து விட்டு, தன்னுடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் மறைத்து விட்டு, நான் சரியாதான் ஓதுறேன் என்ற ஆணவத்தோட, ஓத தெரியாத வேற விஷயம் வைங்களேன், ஆணவத்தோட அகங்காரத்தோட தன்னுடைய எல்லா தப்பையும் மறைத்து விட்டு தன்னை அறிவாளி மாதிரி ஒண்ணு சித்தரிக்கிறார் பாத்தீங்களா. அதுதான் இப்ப இங்க அவரோட பேச்சுல என்ன தோணி தென்படுதுன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அரபிய கரைச்சு குடித்தவன், எனக்கு எல்லா ஆய்வும் செய்ய தெரியும், அந்த அளவுக்கு மண்டையில எனக்கு மசாலா இருக்கு என்று சொல்லி ரொம்ப ஒரு ஒரு மடத்தனமா ஒரு வெறித்தனமா அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னை பெரிய மேதாவி மாதிரி காட்டுறாரு. அந்த பேச்சை நீங்களே பாருங்க. அதுக்கு பிறகு அவருக்கு உண்மையில ஓத தெரியுமா, ஓத தெரியாத இவர் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்றாரு, என்ன தில்லு முள்ள திருகுதாலம். இந்த அண்ணன் முஸ்தபா, நீங்க என்னென்னலாம் திருகுதாலம் பண்ணிருக்கிறீங்க, நீங்க என்னென்னலாம் குரான்ல ஹதீஸ்ல கையாடல் செய்யறீங்க சொருகுறீங்க என்பதை உங்க வாதத்தை வச்சே நம்ம நிரூபிப்போம். நீங்க அந்த கிளிப்பிங்க பாருங்க மக்களே. இதைத்தானே என்னைய கிண்டல் பண்ணிய ஐய சாத்துங்கிறத நான் எய் சாத்து அப்படின்னு படிச்சுட்டேனா. இங்க பாருங்க, ஐய சாத்துங்கிறது எய் சாத்து எய் சாத்துன்னு அப்படி படிக்கிறாரு. மத்தா கானன் இருக்குது, நான் மித்தான்னு படிச்சு விட்டானா, மெத்தான்னு படிச்சு விட்டாரு அப்படின்னு கிண்டல் பண்ணீங்களே. ஒரு நாட்டுல வருஷ கணக்குல வாழும் போது இங்க ஒரு விஷயத்த பேசி பேசி பழகிட்டோம்னா இயல்பா அந்த பேச்சு நம்மளை தொத்திக்காதா? இதுல அவர் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்களா சகோதரர்களே? ஒரு ஹதீஸையோ குரானுடைய வசனத்தையோ தவறா வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது அவர் இடத்துல சுட்டி காட்டப்பட்டா, இந்த பகுதியில் எங்களுக்கு இதான் பழக்கம், நாங்க இந்த துணியில தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதாவது நேத்து பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போயிட்டு அவர் சொன்ன உதாரணம் தான், நாங்க அசர்ல சாப்பிடுவோம் மகரிப்ல சாப்பிடுவோம்னாருல, இது அவரு பழக்கம், அவர் எப்ப வேணாலும் சாப்பிட்டுட்டு போட்டோம். ஏன்னா ஏதாவது, ஆனா இது திருமறை குரான், ஏன்னா அதுல விளையாடக்கூடாது, அவருடைய சொந்த புகுட்டல்களை இதுல வைக்க கூடாது. பொதுவாக ஒரு புத்தகம் படிக்கிறோம், ஒரு புத்தகம் எழுதுறோம்னு வைங்க, அவர் வரவில்லை அப்படின்னு எழுதுவாங்க, அவர் வரலங்க அப்படின்னு பேசுவோம். பேச்சு நடைக்கும் எழுத்து நடைக்குமே மாறுபடும். ஆனா அதே நேரத்துல ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு நடை இருந்திருக்கும், அந்த பேச்சு நடை இப்ப இல்ல. அதே பேச்சு நடையில உங்களை நாங்க பேச சொல்லல, ஆனா குரானையோ ஹதீஸையோ நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை அதை எப்படி உச்சரிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி வாசிங்க. நீங்க அரபி மொழியில இருந்து அரபி கூட பழகி இருக்கிறீங்க, அஜமிகளாக அரபு நாடுகளுக்கு செல்லாதவர்கள் கூட அந்த உச்சரிப்பை சரியாக உச்சரிக்கக்கூடிய நிலையில சகஜமா எனக்கு அது போற போக்குல வந்துருச்சு அப்படின்னு போற போக்குல குரான்ல ஒரு விஷயத்த உலட்டிட்டு போறீங்களே, அது மார்க்கம் சொல்வதற்கான வழியா? ஏன்னா அத அவர் சொல்றத பாத்தீங்களானே, அந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறாரு அப்படின்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த 3 கிளிப்பிங்க போட்டுட்டீங்கன்னா முழுசா அதுக்கு விளக்கம் கொடுத்துடலாம். இன்னும் 2 கிளிப்புகள் இருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு தொடர்ச்சியா அவர் என்னென்ன இடத்துல தவறாக உச்சரிக்கிறாரு, அதுல என்ன மாதிரியான இது அரபு நடைமுறையில இருக்கக்கூடிய சொல்லத்தான் அவர் தப்பா உச்சரிக்கிறாரா அப்படின்றதையும் பார்ப்போம். என்ன சொல்றாரு இல்லையா, நடைமுறையில பேசுறோம்னு, நடைமுறையில இருக்கிறது கூட தவறி வந்துருச்சுன்னு சொல்லுவாரு. அவரு நடைமுறையில இல்லாத விஷயங்களையும் அவர் அந்த மாதிரி பேசுகிறாரு. அரபியோட கட்டி பிடிச்சி உருண்டு வாழ்ந்தாராம். அவர் அரபு நாட்டுல ஒட்டகப்பால தான் டீ குடிப்பாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒட்டகப்பால தான் டீ குடிப்பேன், அரபி துணியை தான் போடுவேன் அப்படின்னு. அது உன் ஊர்ல வச்சுக்க. குர்ஆன் ஹதீஸ் வாசிக்கும் போது என்ன செய்யக்கூடாது, சும்மா ஆடு மாடு உளர்ற மாதிரி உளரக்கூடாது. அங்க இபாரத்துல என்ன இருக்கோ அதை வாசிக்கணும். அந்த 3 கிளிப்பிங்க நீங்க கேட்டுருங்க. அதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய ஆக கூமுட்டன்றத அண்ணன் டிரைவர் என்ன முஸ்தபண்ண உங்களை பத்தி நிறைய என்ன செய்வோம் வச்சு செய்ய வேண்டியது இருக்கு. உங்க பாஷையில அந்த 3 கிளிப்பிங்க பாருங்க, அவரை வச்சு செய்வோம். அடுத்த வீடியோ பாருங்க, இப்போ பாருங்க. உங்களுக்கு அதை டக்குன்னு ஒடியாந்துருது.
மத்தான்னு கேட்கறத நாங்க மித்தானே பேசி பழகிட்டோம். மித்தா இஜி, மித்தா ரோ, மித்தா அக்கில் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐய ஷாத்துங்கிறத ஏய் ஷாத் அப்படின்னு கேட்கறது என்ன? இது ஒரு பேரு. இவருக்கு ஒழுங்கா எதையும் வாசிக்க தெரியல. நத ஹத்தா அப்படிங்கிறத ஹதா அப்படின்னு படிச்சுட்டாரு. இத்த விட்டுட்டாரு. நாகப்பதனி நாகப்பதனி, தங்கப்ப தக்கம், அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு கிடந்திய. ஹத்தாவுக்கு ஹத்தா ஹதாங்கிறாரு, ஹத்தா அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நபியவ நபின்னு படிச்சுட்டாரு, யாவ ஈன்ட்டாரு, பாவ பீன்ட்டாருன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு கிடந்திய. இப்ப இந்த மீதி இந்த 2 கிளிப்பையும் பாத்தீங்களா? அதாவது சப்ப கெட்டுறாரு, அவரு குரான்ல விளையாடி இருக்கிறாரு. நான் சகோதரர் பிஜே அவர்கள் வந்து பள்ளியாசை அப்படின்னு சொல்லுவாரு, பள்ளி வாசல் அது பள்ளி வாகில்னு சொல்லணும். நான் ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து குர்ஆனுன்னுவாரு, இப்படி எல்லாம் சொல்றாரு. இவரு குர்ஆனுன்னு சொல்றதுனாலயோ சகோதரர் பிஜே அவங்க வந்து பள்ளியாசை அப்படின்னு சொல்றதுனாலயோ அதனால மார்க்கத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது தமிழ் நடைமுறை. ஏன்னா அவரே ஒத்துக்கிறாரு, தொண்டி ஸ்டைல் அது அப்படின்னு பேசிக்கிறாரு. ஆனா அரபுகளுக்கு இது பொருந்துமா? நீங்க யார்கிட்ட டிரைவரா வேலை செய்றீங்களோ அந்த ஷேக்கிட்டே போங்க, போயிட்டு இந்த மாதிரி குரானை வாசிச்சு காட்டுங்க, என்ன நடக்கும் அதை நீங்க உணரணும்ல. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. இல்ல 2 அயோக்கியத்தனம் பண்ணிருக்கிறாரு இவரு. ஒன்னு வந்து பேச்சு வழக்குன்னு சொல்லி அரபியோட குரான் ஹதீஸோட விளையாடுறாரு, 2வது வகையோட விளையாடுறாரு. இவர் ஒன்ன வந்து அங்க அரபு நகரம் பத்திரிகையை எடுத்து தப்பு தவறமா வாசிச்சா நம்ம கேட்க போறது இல்ல. இவர் எடுத்து வாசிக்கக்கூடிய வாசகம்னா என்ன? அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல்கள், குரான் ஹதீஸ் எடுத்து வாசிக்கிற மக்களுக்கு சட்டம் சொல்ற பேர்ல தப்பு தவறமா வாசிக்கிறார். மக்களுக்கு சட்டம் சொல்ல போற இவர் வந்து தப்பு தவறமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரான்ல சொல்றான்ல, இருளும் ஒளியும் சமமாகாது, அறிந்தவரும் அறியாதவர்களும் சமமாகாது, வெயிலும் நிழலும் சமமாகாதுன்னு. அப்ப அறிந்தவரும் அறியாதவர்களும் சமமாக மாட்டான்னு அல்லாவே சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய வசனம் என்ன? அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியாது, குருடனும் பார்வையுடனும் சமமாக முடியாது. அது உனக்கு தெரியாதா முஸ்தபா? என்ன உங்களுக்கு பார்வை இல்லாதவனை பிடிச்சிக்கிட்டு 10 பேர் எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த ரோட கிராஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்ல முடியுமா? குருடன் கையை பிடிச்சிக்கிட்டு. நீங்க குருடன், நீங்க டிரைவர் கார் ஓட்டுற வேலையை மட்டும் பாருங்க. நீங்க என்ன செய்ய வேணாம், குரான் ஹதீஸ்க்கு விளக்கம் கொடுக்க வேணாம். அதுக்குண்டான அடிப்படை எல்கேஜி நாலேஜ் கூட உங்களுக்கு கிடையாது. நீங்க எவ்வளவு பிழையா குரான் ஹதீஸ்ல வாசித்து தப்பா சட்டம் சொல்லிட்டு தங்கப்ப தக்கன்னு எதுல உங்க தகடு தத்தத்தை காட்டுறீங்க, எதுல உங்க திருகுதாளத்தை காட்டுறீங்க? அதெல்லாம் உங்க அரபு நாட்டோட அந்த வேலையை வச்சுக்கணும். இங்க வந்து குரான் ஹதீஸ்ல காட்டக்கூடாது. குரான் ஹதீஸ்ல காட்டினா உங்க சாயத்தை வெளுத்து காட்டுவோம் மக்களிடத்துல. உங்க வாழை ஒட்ட நெருக்கும். நீங்க எந்த அளவுக்கு அயோக்கியத்தனை செஞ்சிருக்கிறீங்க, தில்லுமுள்ள செஞ்சிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட திருகுதாளங்கள திருட்டு வேலைய மார்க என்ற பேர்ல மக்களை எப்படி மடையராக்குறீங்க என்பதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அறிஞர் பிஜே சம்பந்தமாக பதிவு போட்ட பிறகு இவனுடைய அந்த சாயம் வெளுத்து போய் என்ன ஆச்சு, இப்போ அவனுக்கு ஒண்ணும் முடியல, வேத்து விறுவிறு இருக்குது, ஒரு குழப்பமா இருக்கு. ஆகா சாயத்தை வெளுக்க வச்சுட்டாரு, நம்மள வந்து ஆக கூமுட்டுன்னு நிரூபிச்சுட்டாருன்னு நம்ம முஸ்தபா அண்ணனுக்கு ஒரே வந்து முனங்களா இருக்கு. அதோடைய உளறல் தான். சாக்கடிச்ச மாதிரி என்ன செய்யறாப்ல, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறது பூரா தப்பாவே பேசுறது. இப்ப என்னென்னலாம் வந்து அவரு அரபில அல்லாஹ்வுடைய வேதத்துல எப்படி விளையாண்டு இருக்கிறாரு, எப்படி இட்டு கட்டி இருக்கிறாரு, எப்படி கையில மடியில போட்டு பேசியிருக்கிறாரு என்பதை இன்ஷா அல்லாஹ் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்ப நான் உங்களுக்கு வாசித்து அதுக்குண்டான சரியான அர்த்தத்தை சொல்லுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்க பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிற செய்தி புகாரி 904. அதை படிச்சீங்கன்னா தெளிவா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லில் ஜுமாத்தி ஹீனா தமீலு ஷம்ஸ், இந்த சூரியன் உச்சியில. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிற செய்தி புகாரி 904. அதை படிச்சீங்கன்னா தெளிவா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லில் ஜுமாத்தி ஹீனா தமீலு ஷம்ஸ், இந்த சூரியன் உச்சியில. அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க என்ன வாசகம் இடப்பட்டிருக்கு? கானையு சல்லில் ஜுமாஅத்த. அங்க என்ன சரியான வாசகம்னா கானையு சல்லில் ஜுமாஅத்த என்று சொல்லக்கூடியதை ஜுமாஅத்தின் வாசிக்கிறார். ஜுமாஅத்தின் எப்படி விவரம் தெரிஞ்சவன் யாராச்சும் வாசிப்பானா? நீங்க தான் சொல்ற, நான் அரக்கத்து இல்லாம படிப்பேன், நான் பெரிய அறிஞர் ஆய்வாளர், நான் அரபிய கரைச்சு குடித்த மாமேதை என்று உனக்கு நீயே பட்டம் சுட்டி கொடுறீங்களே முஸ்தபா அண்ணன். உங்களுக்கு தான் அரபி நல்லா தெரியும்லண்ணே, நீங்க தான் நல்லா வச்சு செய்வீங்களே, அங்க கரெக்டா வாசிட்டா என்ன? ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியலையா, காமாலையா, குட்டி கண்ணாடி போட்டு பார்க்க வேண்டியதானே? இல்ல குறிப்பு வச்சு எழுதுனது தெரியாத ஸ்லேட்டில் எழுதி வாசிக்க வேண்டியதானே? அப்போ பார்த்து கூட இவருக்கு குரான் வாசிக்க தெரியல என்பதை பாருங்க மக்களே. அண்ணன் சொன்னார்ல, பார்த்து கூட வாசிக்க தெரியாது என்பதை இந்த மங்கினி அமைச்சர் நிமிடத்துக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். பாருங்க, இப்ப காண யுஸல்லில் ஜுமாஅத்த என்று படிக்க வேண்டியது ஜுமாஅத்தி என்று வாசிக்கிறதுனால இவருக்கு அரபி தெரியல என்பது இவர் வாயாலே நிரூபிக்கிறாரு. அடுத்து கட்டிங்க பாருங்க. பகல் நேரத்தில் நண்பகல் வேளையில் சாப்பிடுகிற சாப்பாடு, நண்பகல் நேரத்தில் தூங்குகிற தூக்கம். நக்கீல் அப்படின்னா
கைலாலா அப்படின்னு சொல்லுவாங்க. கைலாலாங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அது. கைலாலாங்கிறது பகலில் மத்தியான நேரத்துல தூங்குற தூக்கம். நம்ம காலத்துல பகல் நேரத்தில் நண்பகல் வேளையில் சாப்பிடுகிற சாப்பாடு, நண்பகல் நேரத்தில் தூங்குகிற தூக்கம். நக்கீல் அப்படின்னா கைலாலா அப்படின்னு சொல்லுவாங்க. கைலாலாங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அது. கைலாலாங்கிறது பகலில் மத்தியான நேரத்துல தூங்குற தூக்கம். நம்ம காலத்துல கேட்டீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? அங்க வார்த்தை என்ன இடம் பெற்றிருக்குன்னா கைலூலா. கைலூலா என்ற வார்த்தையை இவர் கிலாலான் படிக்கிறாரு, கைலாலான் படிக்கிறாரு. கைலாச தேசத்துக்கு போறாரு போல இருக்கு. நித்யானந்தா ஒரு இடம் வாங்கி வச்சிருக்காரு, அங்க போறாரு போல இருக்கு. கைலாலான்னு சொல்றாரு. கைலாலான்னு அங்க இருக்கு. ஏன்னா முஸ்தபா பார்த்து தானே படிக்கிறீங்க. அங்க இபாரத்து என்ன இருக்குன்னு பார்த்து நீங்க அழகிய முறையில வாசிக்கலாம். உங்களுக்கு தான் அரபி தெரியுமே, நீங்க தான் அரபி பண்டிதராச்ச. பிஜேவே அரபி தப்பா வாசிக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் அரபி உங்க மண்டையில இருந்து ஊத்துதில்ல. அப்ப அவ்வளவு அரபி புலமை பெற்ற நீங்க என்ன செய்யணும்? கைலூலா என்ற அந்த ஒரு சின்ன வாசகத்தை உங்களுக்கு வாசிக்க தெரியல. மக்களே பாருங்க, இவர் தான் மக்களுக்கு சட்டம் சொல்ல புறப்பட்ட மாமேதை. அடுத்து கிளிப்பிங்க பாருங்க. தாபிட்ட கேட்கிறாரு ஒரு தாபி, ஐஷாத்தி எந்த நேரத்தில், ஐஷாத்தி அப்படிங்கிறாரு, எந்த நேரத்தில் ரசூல்லா ஜும்மா தொழுவாங்கன்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா மெத்தா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லில் ஜும்ஆ, மெத்தான்னு கேட்கிற, மெத்தா எப்ப பாத்தீங்களா? ஐயசாத்தின் அங்க என்ன இடம் பெற்றிருக்குன்னா வார்த்தை ஐயசாத்தின் இடம் பெற்றிருக்கு. இவர் என்ன சொல்றாப்ல? ஐசான்றாரு. எந்த ஐசாவை கூப்பிடுறாரு ஒன்னும் தெரியல. ஏன்னா முஸ்தபா என்ன ஐயசாத்தின்னு ஒரு சாதாரண ஒரு ஐயே என்ற வார்த்தையை உங்களுக்கு படிக்க வரல. ஐசா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க தான் அரபி புலமை பெற்றவரா? நீங்க தான் மார்க்க சட்டம் சொல்ல வந்தவரா? சொல்லுங்க டிரைவர் முஸ்தபா. டிரைவர் வேலை பார்த்தா டிரைவர் வேலை பார்க்கலாம். இங்க சட்டம் சொல்லுகிற என்ற பெயரால இப்படி பதக்காலாம் உளரக்கூடாது. இப்படி தங்கப்ப ததக்கம் என்ன செய்யக்கூடாது? உளரக்கூடாதுன்னு சரியா இபாரத்தை பார்த்து கரெக்டா என்ன செய்யணும்? புரிந்து அர்த்தம் வைக்கணும். அடுத்த கிளிப்பிங்க பாருங்க, எப்படி எல்லாம் உளறான் பாருங்க மனுஷன். ஐயகூனலாகமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி மா, ஐயகூனலாகமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி மா, ஐயகூனலாகமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி மா. கேட்டீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? என்ன வாசிக்கிறார் பார்த்தீங்களா? மீன் அம்ரிஹிம் என்ற இடத்துல இவர் வாசிக்கிறது என்னது? மீன் அம்ரிஹி. அப்போ அங்க ஒழுங்கா பாக்குறது கிடையாது. இதெல்லாம் கேட்டா பேச்சு வழக்கு, அரபிகளுடைய பேச்சு வழக்கு. இது இப்படிதான் அரபி பேச்சுல பேசுறானா? அம்ரிஹிம் என்ற அந்த சாதாரண ஒரு சொல்ல அம்ரிஹி நான் சொல்றான். எந்த அரபி சொல்றான்? நீ வேலை செய்யற இடத்துல எந்த அரபியாச்சும் இது போன்ற குரான் அதிசயம் இப்படி தப்பும் தவறுமாக ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு மென்டல் மாதிரி யாராச்சும் வாசிப்பாங்களா? நீங்களும் சொல்லுங்க முஸ்தபா, உங்க ஊர்ல யாராவது அரபி இப்படிதான் வாசிக்கிறாங்களா? அப்ப இவர் என்ன எப்படி தன்னுடைய அரபி தெரியாது, தனக்கு ஞானம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை எப்படி எல்லாம் சமாளிக்கிறார் பாருங்க இவரு. அப்ப அடுத்த கிளிப்பிங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. குரானுடைய வசனம் இது. என்னதான் நடைமுறையா இருந்தாலும் அரபிகள் இந்த நடைமுறையில இந்த வார்த்தை இப்படி பயன்படுத்துறாங்களான்னு முதல்ல பாக்கணும். அப்புறம் குரானுடைய வசனத்தை இந்த மாதிரி பயன்படுத்தலாமா? குரானுடைய வசனத்தை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனம் தேவை, கூடுதல் கவனம் வேணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிக்கிறோம், அதுல ஒரு பயத்தோட. ஏன்னா அல்லாஹ்வுடைய குரான் என்பது ஆலிம்களுக்கு தான் தெரியணும் இல்ல, உலகத்துல உள்ள பெரும்பான்மையான எல்லா மக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும் குரான் பார்த்து வாசிக்க தெரியக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இப்படி வெளிப்படையாக தப்பு தவறமா வாசிக்கிறோமே, நம்ம தன்னை ஒரு ஆலிம் சொல்லி கோட்டை மாட்டிட்டு இப்படி மக்கள் மன்றத்தில் நின்று ஆய்வாளர் வேஷம் போடுறோமே. இப்ப குரான் வாசிக்க தெரிஞ்ச எத்தனை ஹாஃபிகள் இருப்பாங்க. ஆலிம்ல ஒரு பக்கம் விடுங்க, ஹாஃபிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? குரானை மட்டுமே மனப்பாடம் பண்ண பல ஹாஃபிகள் இருப்பாங்க. அப்ப அந்த ஹாஃபிகளுக்கு எல்லாம் தெரியுமா இவ்வளவு தப்பு தப்பமா இவர் வாசிக்கிறாரு? இவர் போய் தன் ஆய்வாளர்னு சொல்றாரு, இவர் போய் அறிஞர் பிஜேவை குறை சொல்றாரு. அப்ப இது கொஞ்சமாச்சும் இது நகைமுறையா இருக்கு. எப்படி இது மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? அப்ப டிரைவர் முஸ்தபா உங்களுக்கு அரபி தெரியல என்பதை வார்த்தைக்கு வார்த்தை என்ன செய்யறோம்? உங்களுடைய வாதங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். குரானுடைய 33வது அத்தியாயம் 36வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா காணலி மூமினீனவல் மூமினாத்தி. குரானுடைய 33வது அத்தியாயம் 36வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா காணலி மூமினீனவல் மூமினாத்தி. குரானுடைய 33வது அத்தியாயம் 36வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா காணலி மூமினீனவல் மூமினாத்தி. கேட்டீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? திருமறை குரான் இது. பொதுவாக குரான் வாசிக்க தெரிந்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அரபியுடைய பேச்சு வழக்கு, அரபிகள் இப்படிதான் பேசுவாங்க, அரபிகளே இப்படிதான் வாசிப்பாங்க. யார் மேல பழிய கொண்டு போய் பாடுறான்? அரபிகளே இப்படிதான் பேசுவாங்களாம், அரபிகளே இப்படிதான் வாசிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மாகான லி மூமினின், அங்க என்ன இருக்கு? மாகான லி மூமினின் வலா மூமினத்தின். இந்த வார்த்தையை எப்படி படிக்கிறான்? மூமினீன முதல் சொல்லும் பொழுது மூமினீனு சொல்லிட்டான், மாகான லி மூமினீன அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்ததா சொல்றான் மூமினாத்தி வல்
மூமினாத்தி, அங்க எங்க மூமினாத்தின்னு இருக்கு? ஒலா மூமினத்தின் தான் இருக்கு. அப்போ பார்த்து குர்ஆன் வசனத்தை வாசிக்கும் போது 2 வரிங்க, இப்படி 2 வரியில இவ்வளவு தப்பு செய்யற ஒரு ஆள் வந்து ஆய்வாளராம், எல்லாம் அரபி கித்தாபுகளும் கரைச்சி குடிச்சிட்டு வந்து மக்களுக்கு சட்டம் சொல்ல வந்துட்டாராம். அது மட்டும் இல்லாம அரபி பேச்சு வளர்க்குறான். எந்த அரபி இப்படி வாசிச்சாரு? இந்த குர்ஆன் வசனத்தை ஒன்ன மாதிரி அரபி வாசிச்சாருன்னா ஒரு ஆளை காட்டு. அந்த மாதிரி நீ தான் அரபிக்காரனோட கட்டி பிடிச்சி உருண்டை ஒட்டகப்பாலில் டீ குடிக்கிறவனாச்சே, அரபி பேச்சு வழக்கம் உண்டதான் ஒட்டிக்கிடுச்சே. அப்ப நீ ஒட்டிக்கிடுச்சுன்னா எந்த அரபி இப்படி பேசினாரு காட்டணும்ல. அப்ப என்ன பொதுமக்களை என்ன மடையர்னு நினைச்சுக்கிட்டாமா? பொதுமக்கள் யாருக்குமே குர்ஆன் ஹதீஸ் ஓத தெரியாது, மார்க்கனா என்னன்னு தெரியாது. இப்பதான் முத இவர் வந்து உலகத்திற்கு இஸ்லாத்தை சொல்ல வந்த புனிதர் மாதிரி வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கூட அல்லாஹ்வோட பயமே கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இட்டு கட்டுறாரு இருந்தாலு, அல்லாஹ்வுடைய வேதத்துல இருந்தால் விளையாடுறாரு. இப்படி இட்டு கட்டி விளையாடுறது எதுக்குன்னா தன்னுடைய யூடியூப்பை வந்து பிரபலமாக்கி அதுல பணம் சம்பாதிக்க. இவனுங்களுக்கு என்ன வேலைன்னா, எப்படி இந்த பிராங்க் ஷோ வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்களோ அந்த மாதிரி யூடியூப்னு ஒன்று ஆரம்பிச்சு மார்க்கம் சொல்றன்ற பேர்ல அறியாத மக்களை வழிகெடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய மார்க்க வியாபாரிகள் இந்த மாதிரி முஸ்தபா, டிரைவர் முஸ்தபா தெரிந்து கொள்ளுங்க. அப்ப இவருடைய திருகுதாளத்தை அடுத்தது கட்டிங்களா பாருங்க. இதா கலல்லாஹு வ ரசூலஹு, இதா கலல்லாஹு வ ரசூலஹு அம்ரா அம்ரா, இதா கலல்லாஹு வ ரசூலஹு அம்ரா. இப்ப பாத்தீங்களா, வ கலல்லாஹு வ ரசூலுஹு, அங்க என்ன இடம் பெற்றிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே? வ கலல்லாஹு வ ரசூலுஹு, இவர் என்ன வாசிக்கிறாரு? வ ரசூலஹு, அங்க ரசூலஹுன்னு இருக்கா? இப்படிதான் அரபி பேச்சு வழக்கில் பயன்படுத்துறாங்களா? இப்படி எந்த அரபி இப்படி வாசிச்சாரு குர்ஆனை? வந்து நீ வாழ்ற அரபு நாட்டுல எங்காவது இந்த மாதிரி அரபி வாசிப்பானா? அரபி இப்படி வாசிப்பானா? அரபி கிட்ட போய் சொல்லிடாத, செருப்பை கட்டிட்டு உன்னை அடிப்பான். நீ இந்த மாதிரி அரபி முன்னாடி குர்ஆன் வாசிச்சாலும் உன்னை விட மாட்டான். நீ அரபி மேலேயே பழிய போற, நீ எவ்வளவு பெரிய அப்பா டாக்கரா இருப்ப, நீ எவ்வளவு பெரிய டுபாகோரா இருப்ப. இவன் சொல்றான் அரபிகளுடைய பேச்சு வழக்கு இருக்குன்னு ஒட்டுமொத்த அரபு நாடுகளே என்ன செய்யறான், குற்றஞ்சாட்டுறான், அவர்களுக்கு அறிவில்லைன்னு சொல்றான். இவன் அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு அரபிகள் மீது பழி போடுறான். பார்த்துக் கொள்ளுங்கள் மக்களே. இவன் தான் சொல்றான் அறிஞர் பிஜே வந்து அரபி தெரியல, அறிஞர் பிஜே வந்து என்னை மட்டம் பண்றதுக்கு, என்னை தட்டுறதுக்கு, என்ன அவர் மட்டம் தட்டுறதா அவருடைய ஒரே குறிக்கோள், என்னை ஒழிக்கிறதா அவருடைய ஒரே குறிக்கோள். நீ ஒரு டம்மி பீஸு, உனக்கு ஒரு அலிபே தேவைன்னு தெரியாது, உனக்கு ஒரு மார்க்க அடிச்சுவடை கூட உனக்கு தெரியாது. ஒண்ணும் இல்லாத ஒன்னையாண்டு அவர் ஒழிக்க போறாரு. என்னத்துக்கு நீ பெறுவ? நீ உனக்கு என்ன நாலேஜ் இருக்கு, என்ன நாணம் இருக்கு? ஒரு மக்தபு மதரசா கூட நடத்த உனக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளு. அதனாலதான் நீ அரபு நாட்டில் நீ என்ன பண்ண, ஜாலியத்தில் போய் இமாமத்து வேலையா பாக்குற? உடனே இமாம் வேலையாக போட்டிருக்கிறாங்க. நீ ஹதீஸ் கலை ஆய்வாளரா? டிரைவர் கார் வேலை தானே என்ன முஸ்தபா, என்ன கார் வேலை தானே அங்க பாட்டுறீங்க? கார் ஓட்டுற வேலையை மட்டும் பாருங்கண்ணே, மத்தவங்களை யாரும் ஓட்டுற வேலையை பார்க்காதீங்க. அடுத்து கிளிப்பிங்க போடுங்க. கூடுதலாக இந்த வீடியோலயே என்னன்னா, நீங்க சுட்டி காட்டிய 3 தகவலுமே வந்து ஒரே குர்ஆனுடைய வசனம், ஒரு குர்ஆன் வசனத்துல 3 பிழைகள். இதுல வேற ஒருமையில இருக்கக்கூடியதை பன்மையா மாத்துறாரு. இது மாதிரியாக ஒரு அடிப்படை இலக்கணம் தெரியாதவங்க பேசக்கூடிய நேரத்துல வந்து அவர்னு சொல்றதுக்கு பதிலாக அவர்கள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் நிப்பாரு, அவர்கள்னு சொல்றனோ அவர்னு சொல்லணும், அவர்கள்னு சொன்னா பன்மை இல்லையா? அந்த மாதிரி ஒருமையா இருக்கக்கூடியதை பன்மையா மாத்துறது, அதுவும் ஒரே குர்ஆன் வசனத்துல 3 தவறுகள். முன்னாடி பெரும் கூட்டமா வராங்க, ஆர்ப்பாட்டம் வராங்க, ஒரு ஆளை பார்த்துட்டு முன்னாடி பேரணி வருது, 2 வீலரை ஓட்டிட்டு வந்தாலும் லாரி வருதுன்னு சொல்ற ஆளுங்க இவன். அந்த மாதிரி ஆளு பாத்துக்க இவன். அப்படிதான் இருக்கு, வரும் வராது கேஸ் இந்த ஆளு. அடுத்தது பாருங்க. வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபுல், வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபுல், வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபுல். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனம் இது. அப்ப வந்து லிமன் ஹாரபல்லாஹு என்ன செஞ்சிட்டான்? அர்த்தத்தையும் வாசகத்தையும் வாசித்து அர்த்தத்தையும் மாற்றி பெரும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது பெரிய பிரச்சனை. அது அங்க உண்மையான அர்த்தம் என்ன? ஹாரபல்லாஹ, ஹாரபல்லாஹ என்ற வார்த்தைய ஹாரபல்லாஹு. அப்ப வந்து அல்லாஹ்விடத்துல சண்டைக்கு போறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த பள்ளிவாசல் தொடர்பா பேசக்கூடிய வசனம், இவங்க அல்லாஹ்விடத்துல போருக்கு வருகிறார்கள் என்று சொல்லக்கூடியத அல்லாஹ் இவரிடத்துல போருக்கு போறான் என்ற. அப்ப அரபி இலக்கணம் தெரிஞ்சவன் யாராச்சும் அப்படி சொல்லுவானா? அந்த ஹாரப பக்கத்துல என்ன, அந்த வாசகத்துக்கு என்ன குறியீடு தரணும், அங்க என்ன, அது என்ன ஆமில், அது என்ன வகையான அந்த இடத்துல அர்த்தம் வைக்கணும் என்ற அடிப்படை அறிவு இல்லாதவன் கூட, கொஞ்சம் ஓரளவுக்கு அரபி அடிப்படை தெரிஞ்சவன் கூட அங்க தப்பு செய்ய மாட்டான், ரொம்ப கவனமா வாசிப்பான். இவருக்கு அரபி அடிப்படை அறிவு கூட இல்ல, இலக்கணத்துல ஆனா ஆவன்னா கூட இவருக்கு தெரியாது. அண்ணன் வந்து டிரைவர் வண்டி ஓட்ட தான் லாய்க்கே தவிர குர்ஆன் ஹதீஸ் படிக்க லாய்க்கில் என்பதை இந்த வசனத்தை ஓதுறவங்க யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அப்ப அரபி இப்படிதான் ஓதுறாரா? எந்த அரபி வந்து இப்படி ஹாரபல்லாஹ் என்பது ஹாரபல்லாஹுன்னு யார் வாசிச்சா? அங்க யார் எந்த அரபி வாசிச்சாரு?
அப்படி வாசிச்சு அரபியை காட்டுங்க முஸ்தபண்ண. நீங்க தானே வாசிக்கிறீங்க இந்த மாதிரி, உங்களுக்கு தானே குரான் வாசிக்க தெரியாது. அதை சொன்னா ஒத்துக்கங்கண்ணே. தன்னை ஒரு நோயாளின்னு சொல்லி டாக்டர் சொன்னார்னா நான் நோயாளி தான், ஆமா சிகிச்சை செய்ய வந்திருக்கிறேன், ஏன்னா எனக்கு சிகிச்சை செய்யுங்க டாக்டர், நான் ஒரு மனநோயாளின்னு சொல்லி மண்டையை கொடுத்தா தான் உன்னை என்ன செய்வார், வைத்தியம் பார்ப்பாரு. நீ டாக்டர் வேஷம் போடக்கூடாதுண்ணே, நீங்க டாக்டர் கிடையாது. டாக்டர் வீட்டில் முறவாசல் செஞ்சதுனால நானும் டாக்டர் ஆப்ரேஷன் செய்ய போறேன்னு சொல்லக்கூடாது. நீங்க முறவாசல் வேலை தான் பாக்குறீங்க டாக்டர் வீட்டில், நீங்க டாக்டர் கிடையாது. அப்ப குரானே பார்த்து ஓத தெரியல, இதுல வேற அரபி அரபி பேச்சு வழக்கில் இருக்கான். அரபி இப்படிதான் ஓதுறாங்களாம், எப்படிலாம் பச்சை போய் அல்லாவுடைய வேதத்தில் இட்டு கட்டுறாருங்க. இந்த மாதிரி ஆள் டேஞ்சரான ஆள், இவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் இஹ்திலாஃப் இருக்கும், ஒருத்தருடைய கருத்துக்கு மற்றொருடைய கருத்துக்கு முரண்படுவாங்க. அந்த வகையில வேற மார்க்கமே தெரியாம இந்த மாதிரி அறவேக்காடுகள் அறக்கூடும், இவங்க மாதிரி ஆளுங்கள் செய்யக்கூடிய ஃபித்னாக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அண்ணா உங்களுக்கு இந்த அறிஞர் வேஷம்லாம் வேணாம், ஆய்வாளர் வேஷம் வேணாம். முடவன் கொம்பு தேனுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுண்ணே. நீங்க முடவன், நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு கால் நொண்டி, நீங்க என்ன செய்ய பிடி உஷா மாதிரி ஓட, உசேன் போல்ட் மாதிரி ஓட நினைக்க கூடாது. ஓரமா வீல் சேர்ல உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம், சரிங்களா? அடுத்த கிளிப்பிங்க போடுங்க. தாபீன் ஐஷாத்தி, எந்த நேரத்தில் ஐஷாத்தி அப்படிங்கிறார், எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஜும்மா தொழுவாங்க. அண்ணா என்னன்னா நீங்க ஈசாத்தி ஈசாத்துன்னு ஈவு ஓட்டுறீங்க, அங்க எங்கன்னா ஈசாத்துன்னு இருக்கு, ஐய சாத்தின்னா அது என்ன ஐய ஈன்னு ஈவு ஓட்டுறீங்க, என்ன இப்படி இப்படி இது இந்த அளவுக்கு நீங்க அரபி புலமை வச்சுக்கிட்டு தான் அறிஞர் பிஜே தவறா மொழிபெயர்த்து விட்டார். ரஹமத் அறக்கட்டளை ஒட்டுமொத்த ரஹமத் அறக்கட்டளை தப்பா ஹதீஸை மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். ரஹமத் அறக்கட்டளையில் உள்ளவங்க கேட்டாங்கன்னா அவங்க என்ன குடும்பத்தோட உட்காந்து அழுவாங்க போல இருக்கும் உங்க பயானை கேட்டா. இந்த மாதிரி பள்ளி சுமத்திட்டானே இல்லபட்டு அவங்க சொற்ற எழுத்து மூடிடுவாங்கண்ணா, கடை எழுத்து மூடிடுவாங்க. இனிமே அவங்க மொழிபெயர்க்க மாட்டாங்க. உங்க பயானை பார்த்துட்டாங்கல்ல, ரஹமத்துல அறக்கட்டளை இனி நடக்காது, மொழிபெயர்ப்புலாம் நடக்காது. அதை இழுத்து மூடிட்டு அவங்க என்ன பெட்டி கடை நினைச்சோ இல்லை உங்களை மாதிரி அரபி நாளில் கார் ஓட்ட போறாங்க. என்ன ஒரு அரபி புலமை அண்ணனுக்கு சாதாரண வார்த்தை ஒரு ஐயசாத்தி என்ற ஒரு வார்த்தை ஐசாத்தி ஐசாத்தி ஈசாத்தின்னு ஈ கொசுலாம் ஓட்டிடுறீங்களே, என்னென்ன நீங்க மார்க்க சொல்ல போறீங்க. அடுத்த கிளிப்பிங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நீங்க அங்க என்னென்ன போட்டிருக்கு, அண்ணன் நபி என்ன அண்ணன் நபியுன்றீங்க. அண்ணன் இன்ன அண்ணன் இஸ்முக்கு நசபு செய்ய உங்களுக்கு நீங்க ஆலிம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஆலிம் வேஷம் தானே வெளியில போடுறீங்க, அறிஞர் வேஷம் தானே போடுறீங்க. நீங்க என்ன செய்யணும், என்டிஎஃப்ல அறிஞர் பிஜே ஒரு வருட ஆலிம் கோர்ஸ் நடத்துறாரு. அதுல கூட நீங்க இருக்கிறீங்கல்ல, ஆமா அதுலதான் கள்ளத்தனமா இருந்து பார்க்க தானே செய்யறீங்க. ஒரு வருஷமா ஆலிம் கோர்ஸ்ல கள்ளத்தனமா பாக்குறீங்க. பார்த்து கூட வேணா உங்களுக்கு என்ன நசபு இஸ்முக்கு நசபு செய்யணும் தெரியாது. அப்போ ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஆம் இல்லை அது. நீங்க போயிட்டு சுமரா படிக்கிற ஒரு ஆலிம் கோர்ஸ் மாணவன்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை உட்கார வச்சு அந்த சட்டத்தை பூரா வரிக்கு வரி வாசி காட்டிடுவான். நீங்க ஆய்வாளர்ன்றீங்க, அரபி மொழி எனக்கு தெரியுன்றீங்க, நான் சின்ன பிட்டு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு இவர் பெரிய பெரிய படம்லாம் ஓட்டுவான்னு யார்கிட்ட இங்க கலரா ரீல் சுத்துறீங்க. மங்கினி அமைச்சரே என்னென்ன உங்க டிரைவர் வேலையை மட்டும் பாருங்க, ஊருக்கு சட்டம் சொல்ல புறப்பட்டுட்டாரு இவரு. அடுத்த கிளிப்பிங்க போடுங்க. மங்கினின்னு மண்டமேல இருந்த கொண்டே மறந்துட்டாரு. உள்ள போன் நம்பரை தெளிவா ஸ்கிரீன்ல போட்டுட்டு அதே நம்பர்லயே ஆலிம் வகுப்புலயே சேர்ந்து இருப்பியா, கொஞ்சம் அதெல்லாம் யோசிக்க வேணாமா? மண்டமேல இருக்கிற கொண்டே மறக்காது. எப்படி போனாலும் கேட்ட போறாங்க பாடத்துக்கு அப்படின்றாங்க. சரி இலா பஅதல் ஜும்மா, ஜும்மாவுக்கு பிறகு நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்குது. என்னென்ன முஸ்தபா டிரைவர் என்ன இல்லா பாதல் ஜுமான அந்த இடத்துல இலான்றீங்களே, என்ன இல்ல எங்க வரும்? லாயிலா இருக்கு, லாயிலா இல்லல்ல வருமன இல்லான்றது இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா. அந்த இல்லா தெரியாம இருக்கிறீங்களே நீங்க கோட்டை மாட்டிக்கிறது என்ன, டைய மாட்டிக்கிறது என்ன, முன்னாடி கம்ப்யூட்டர் வச்சுக்கிறது என்ன, சீன்லாம் நல்லா தானே போடுறீங்க. ஆனா சரக்கு இல்லையே, விஷயம் ஒன்றும் இல்லையே, சும்மா தானே வண்டியை போட்டு இவரு சொல்றாரு அறிஞர் பிஜே விஷயமே இல்லாம வண்டி ஓட்டுறாராம். அதாவது எந்த சொல்றது ஒன்றும் புரியலைங்க. இவரை மாதிரி யாருக்கு இவனுங்களுக்குலாம் ஏன் இப்போ மவுசுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேமரா ஒன்று வச்சுக்குவாங்க, ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுக்கிறானுங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு தடி எடுத்தவங்களாம் தண்டால்காரன்ற மாதிரி எதையாச்சும் ஒன்று வளரி எதையாச்சும் ஒன்று கொட்டி தனக்குன்னு ஒரு 100-200 பேரை யூடியூப் சப்ஸ்கிரைபர் சேர்த்துட்டு அதில் பணம் சம்பாதிக்க. ஏன்னா பணம் சம்பாதிக்க நிறைய வழி இருக்குண்ணே. முஸ்தபண்ண அல்லாவுடைய மார்க்கத்தை விளையாடாதீங்க, மக்களை பார்த்து கொள்ளுங்கள். இது போன்ற ஜாகில்கள் தான் மார்க்கத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள், தங்கள் ஆய்வாளர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்க இவருடைய கள்ளத்தனம். குரான்ல கள்ள வேலை பார்க்கிறாரு. இவர் எங்க பார்க்கிறாரு? குரான்ல கள்ள வேலை பார்க்கிறாரு, கைவித்திய காட்டுறாரு, மோசடி செய்யறாரு, இட்டு கட்டுறாரு. இவருடைய வாதத்தை யாராவது அறியாத ஒரு பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா அவங்க வழிகட்டுக்கு போவாங்களா, போக மாட்டாங்களா? அப்ப இது போன்ற மார்க்க ஞானம் இல்லாத வழிகெடுக்கக்கூடிய இவர்களிடத்துல தான் மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். எந்த அதை சுட்டி காட்டுறேன், எந்த அரபி இப்படி ஓதுறான்,
இல்லா பாதல் ஜும்மா என்ற இடத்த இலா பாதல் ஜும்மான்னு யார் ஓதுறான்? எந்த அரபி ஓதுறான்? ஏதாச்சும் இந்த அரபி ஓதி நீ காட்டிட்டு பார்ப்போம். அப்போ முழுக்க முழுக்க பச்சை பொய், அல்லாவுடைய அச்சம் இல்லாமல், அரபிய நாணமும் இல்லாமல், குரானை பார்த்து கூட ஓத தெரியாம எங்கன்னா போய் பால்வாடியில் சேருங்கண்ணே. பேசாம போய் எங்கேயாச்சும் மக்தபு மதரசால போய் சேருங்க. ஃபர்ஸ்ட் 0ல இருந்து வாங்கினேன். ஏன்னா போட்டுக்கிட்டு உயிரை வாங்குறீங்க. அடுத்த கிளிப்பிங் ஒரு செய்தியை மறந்துட்டீங்க. ஒரு ரஹ்மானி ரஹமானி பின்னாடி வர ரஹமானி MBBS போட்டுக்கணும். அடுத்த முறை MBBS BABL உலகத்தில் என்னென்ன பட்டம்லாம் வச்சிருக்கிறாங்க அவ்வளோ பட்டத்தை பின்னாடி ரயில் வண்டி மாதிரி உங்கள் பேரை படித்து முடியும். காரி உமரி முஃப்தி அப்படின்னு எல்லா பட்டத்தையும் போட்டுருங்க. நாங்களும் நம்பிடுறோம். நீங்கள் அறிஞர் தான், ஆய்வாளர் தான். நாங்களாம் என்ன செய்வோம்? உங்களை நாங்கள் அறிஞரை ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்த கிளிப்பிங் போடுங்க ஜி. திரும்ப கைலாலாக்கு வந்துட்டாப்ல. அப்போ வந்து கைலூலான அந்த குட்டி தூக்கத்துக்கு சிறு துயில் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அரபி டிக்ஷனரி எடுத்து பாருங்க. சிறு துயில், சின்ன தூக்கம். அது கைலாலான எங்கடா வார்த்தை இருக்கு? கைலாசத்துக்கு தேசம் இருக்கு. நித்யானந்தா ஒன்று கட்டி வச்சிருக்காரு பாருங்க. அங்கே போங்க. அங்கே போனால் உங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்டிங்கு அல்ல அவங்கள வந்து ஒரு துணை அமைச்சராக வச்சுக்குவார். உங்களை மாதிரி ஆளை தான் அவர் தேடுறாரு. கைலாலாக்கு போக வேண்டிய ஆளாலாம் இங்கே வந்து கைலூலாக்கு விளக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு. என்ன உங்களுக்கு இலையை எடுக்க சொன்னால் இலையை எடுக்கணும். இலை எத்தனைன்னு எண்ணக்கூடாது. நீங்கள் என்ன செய்யற டிரைவர் வேலை தானே. அரபி வீட்டில் முறவாசல் வேலை தானே பார்க்குறீங்க. முறவாசல் வேலை மட்டும் பாருங்கள். இங்கே வந்து மார்க்கத்து முஃப்தி வேலையை உங்களை பார்க்க யாரும் இங்கே கூப்பிடலை. நிறைய முஃப்திகள் இருக்கிறாங்க. அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. என்ன செய்ய வேணாம், நீங்கள் உங்கள் முறவாசல் செய்கிற வேலையை கொண்டு வந்து இங்கே என்ன செய்யணும், கோட்டுலாம் போட்டுட்டு வந்து இங்கே மோடி மஸ்தான் வேலை இங்கே காட்ட வேணாம். அது உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். எந்த அரபி இப்படி வாசிக்கிறோம்? பாயிண்டை மாத்திரக்கூடாதுல்ல. எந்த அரபி கைலூலா என்ற வார்த்தைக்கு கைலாலான்னு யார் வாசிச்சா? எந்த அரபி வாசிச்சா? அதை காட்டுங்க. அடுத்த கிளிப்பிங்க போடுங்க. அடுத்தது அதேதான். கைலாலா வந்து இப்ப கிலாலாவா மாறிச்சு. அடுத்த பரிமாணம் ஒரு விஸ்வரூபம் மாதிரி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தசாவதாரமா அந்த கெட்ட போட்டுக்கிட்டே இருப்பாரு. பல கெட்டப்ல வருவார். ஒரு கெட்டப்ல வர மாட்டாரு. கைலூலாக்கு கைலாலான்னு வாரு, கிலாலான்னு வாரு, அப்புறம் கொக்கோ கோலான்னு சொல்லுவாரு, பெப்சின்னு சொல்லுவாரு, தம்சம் சொல்லுவாரு. இருக்கிற எல்லா லாலாவும் எடுத்துக்கணும். லாலா லூலுன்னு என்னென்ன இருக்கலோ எல்லா லாலா லூலாவையும் எடுத்து வாசிப்பாரு. அரபி தெரியாது. ஆனா அரபி என்ன செய்வார்? அடுத்த முறை என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் தலப்பா கட்டிக்கங்கண்ணா. நல்லா தலப்பா கட்டிக்கிட்டு பின்னாடி ஒரு 4 முழம், முன்னாடி ஒரு 4 முழம், அப்புறம் பெரிய ஒரு கையில் ஒரு தடி ஒன்று வச்சுக்கோங்க. மக்கள் நம்ம தெரியாத மக்களுங்க நம்புவாங்களே. போடுற வேஷத்தை கரெக்டாக இன்னும் போடுங்கண்ணே. ஜாக்கினா ஸ்டைல் இங்கே வந்து வேலை ஆகாது. நம்ம ஊருக்கு வந்து தலப்பா பெருசானா நம்புவான். நம்ம ஊருக்கு கோர்ட்டு போகிறதெல்லாம் வடநாடு. அது வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க. நம்ம ஊருக்கு எப்படின்னா பெரிய சிப்பா போடணும், பெரிய தலப்பா கட்டணும். புரியுது அவங்களுக்கு? தாடி நல்லா பெருசாக வளர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களை என்ன செஞ்சிடும்? முஃப்திடா மௌலானா விட்டாரு, காலில் விட அண்ணன் சொல்கிறத கேள்றா, அண்ணன் முஸ்தபண்ணன் சொல்கிறத கேள்றான்னு காலில் விடுவாங்க. நிறையண்ணே உங்களுடைய ஆய்வு இருக்குத எங்களை புல்லரிக்க வைக்குதுப்பா. தாங்க முடியல. ஒரு தடவை கேட்டிருக்கேன். சரி. கீழ் அப்படின்னா கைலாலா அப்படின்னு சொல்லுவாங்க. கைலாலாங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததுதான் அது. ஆமாண்ணா. அதுக்கு பேர் தானே கொக்கோ கோலா. நாங்கள் ஒத்துக்கிறேன். மதியானம் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு பேர் தானே கொக்கோ கோலா. ஒத்துக்கிறோம்னு. அடே கிறுக்க மூதேவி. அது கைலூலாடா. கைலூலா என்ற ஒரு வார்த்தையை இப்படி போட்டு கொலை செய்றீங்க. கொடூரமா கொலை செய்ய. அரபியை ஒன்ன மாதிரி இதுவரைக்கும் எவ்வளவு பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. அரபி வந்து மனிதன்ற அடிப்படையில் வரும். அது மாற்று மொழி, ஒரு வேற்று மொழி, தவறு வரலாம். ஆனா ஒன்ன மாதிரி அரபிக்க சதக்குன்னு நல்லா குத்தி சாவடிக்கிறிய. அது ஒரு உயிரா இருந்தது வைங்களேன். அந்த மாதிரி யாருமே கொலை பண்ணியிருக்க முடியாது. அந்த ரெக்கார்டை நீ உடைச்சிருப்ப. அந்த அளவுக்கு அரபி எப்படி சாகடிக்கணுமோ, எப்படி கேவலப்படுத்தணுமோ, அல்லாஹ் அப்படிய வேதமாச்சே, ரசூலுடைய ஹதீஸாச்சே, கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம இப்படி வந்து இவர் வந்து என்ன செய்யற? வேதம் சாத்தான் ஓதுன கதை. வேதம் சாத்தான் கூட ஒழுங்கா ஓதிடும் போல இருக்கு. இவனுக்கு ஓத தெரியாது என்பதை நிமிடத்துக்கு நிமிடம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். எந்த அரபி அப்படி ஓதுனார் என்பதை முஸ்தபாண்ண நீங்க தான் காட்டணும். அடுத்தது கிளிப்பிங் இருக்கா அண்ணன் ஓதுனது? ஒரே அப்படின்னு பாத்தீங்கன்னா மா குன்னா நக்கீலு வலா நதகதா இலா பஅதல் ஜுமுஆ அப்படின்னு பாத்தீங்கன்னா மா குன்னா நக்கீலு வலா நதகதா இலா பஅதல் ஜுமுஆ அப்படின்னு பாத்தீங்கன்னா மா குன்னா நக்கீலு வலா நதகதா இலா பஅதல் ஜுமுஆ. இந்த வார்த்தை தான் அண்ணன் ரெக்கார்டு பண்ணது. இந்த வார்த்தைக்கு அண்ணனுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். ததகதான் ததக்காப்பு தக்கான தக்கடி தத்த வார்த்தை தக்கடி தக்கடுன்னு அண்ணன் வந்து ஆஸ்கார் கொடுக்கணும். நத்த ஊர்ன கதெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு மூர்த்தி கேட்டுருங்களேன். சரி அப்ப கேளுங்கப்பா. மொத்தத்தையும் கேட்டு மொத்தமா சொல்லுவோம். அவரு தான் வேலை எல்லாம் 3 போட்டு வச்சிருக்க. அப்படி அதுதான் வந்திருக்குது. நாங்க மா குன்னா நக்கீலு வலா நதஹதா, நாங்க வந்து அதா சாப்பிடுவோம். அப்ப உண்மையிலேயே இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மா குன்னா நக்கீலு வலா நதஹதா இலா பஅதல் ஜுமுஆ, நாங்க சாப்பிடவும் மாட்டோம், தூங்கவும் மாட்டோம் ஜும்மா முடிகிற வரைக்கும். இதுதான் அதனுடைய சரியான மொழியாக்கம். சாப்பாடு இருக்குல்ல,
அந்த சாப்பாடுங்கிற வார்த்தைக்கு அரபியில என்ன வந்திருக்குன்னா அகதான் வந்திருக்கு, நதஹதா. என்னென்ன இருக்கு? மா குன்னா நக்கீலும் வலா நதகத்தா. இதை வந்து அறிஞர் பிஜே வந்து இப்படி வாசிக்கணும்னு சொல்லிட்டாராம். அவருக்கு அவருக்கு ரோசம் பொங்கி நாடி நரம்பெல்லாம் புடைச்சிக்கிச்சு. என்ன பார்த்து நீ எப்படியே நதகதான்னு சொல்லுவீங்க. அப்போ நதகதா கதகதா கதகளி எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆட தெரியும்னா ஆடி காட்டுங்க. நதகத்தா என்பதை உங்களுக்கு வாசிக்க தெரியல என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டினா கோபம் வருது. ரெக்கார்டு பண்ணியிருக்காருங்க. இதில் அவர் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் இருக்கு. உலகத்தில் எவ்வளோ பெரிய விருது, மொழி ரீதியான ஏதாச்சும் விருது இருந்தா, மொழியை நல்லா வாசிக்கிறாரு, மொழி புலமை பெற்றவர், இவர் வந்து பெரிய வந்து மொழி விற்பனர் வித்தகர் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பட்டம் இருந்தா, சர் போன்ற பட்டம் பெரிய பெரிய பட்டம் வச்சிருக்காங்க, அண்ணனுக்கு கொடுங்க. அண்ணன் தான் வந்து இந்த கதகளி ஆடெல்லாம் வந்து கைவித்த விடுக்கிறப்ப கரகண்ட ஆளு. நதகதா கிடையாது, அது நதகத்தா. என்ன செய்யணும்? அரபி படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய், மக்தபு பிள்ளைங்கிட்ட போய் கேட்டு, உங்களுக்கு புள்ள இருந்தா விட உங்க பிள்ளைய வாசிச்சு கேட்க சொல்லுங்கண்ணே. அதை இதுல வேற வந்து அரபிகள் வந்து வழக்கத்துல உள்ள பேச்சான். எந்த அரபி இப்படி வாசிச்சாங்க? அரபியில் அப்படி முதல் ஒரு சொல்லு இருக்கா? நதகதான்னு ஒரு சொல்லு இருக்கா? உங்களுக்கு அரபி தெரிந்தால், இலக்கணம் தெரிந்தால், மொழி அறிவு இருந்தால், முன்ன அனுபவம் இருந்தால், அல்லது அரபி பேசுறத ஒழுங்கா நீங்க கவனித்திருந்தால் இப்படி உளருவீங்களா? ஏன்னா உங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லைன்னு, உங்களுக்கு நாலேஜ் இல்லை என்பதை நீங்க ஒற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெருந்தன்மை. இல்லாத ஆப்பையில இருந்தா பானையில இருந்தா தான் ஆப்பையில வரும், பானையிலே இல்லையா அப்புறம் எப்படின்னு ஆப்பையில வரும்? மண்டையில ஏதாவது இருந்தானே வாயில வரும். மண்டை தான் அங்கே ஒன்றும் இல்லையே, களிமண்ணா இருக்குது. களிமண்ணை வச்சுக்கிட்டு மேலே சும்மா சோப்பு பவுட்ரு கண்ணாடிலாம் போட்டு வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தமா? உள்ள ஒன்றும் இல்லை, அதை உருவாக்குங்க. அப்போ வந்து மண்டையில் ஒன்றும் இல்லை, அரபி தெரியல என்றக்கூடிய இவர் தான் வந்து அறிஞர் பிஜேவை குறை சொல்கிறார், தன்னை ஞானி என்கிறார், ஆய்வாளர் என்கிறார். மக்களை பார்த்து கொள்ளுங்கள், இது போன்ற ஜாகில்களை, இது போன்ற மார்க்கம் அறியாத அறிவினர்களை மக்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களை போன்ற ஆள்நாள் தான் மக்கள் சமுதாயம் வழிகடும். இது போன்ற அரபி தெரியாமல், மார்க்கமும் தெரியாமல், சட்டமும் எடுக்க தெரியாம, ஒரு பாத்து இபாரத்தை வாசிக்க தெரியாத இது போன்ற கூமுட்டைகளை மக்கள் தாய்களாக அங்கீகரித்தால் இந்த சமுதாயம் நாசமாகும். இவங்களை மாதிரி ஆழத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். அண்ணன் என்னென்னலாம் இன்னும் உளர்னா என்பதை பாருங்க. அடுத்ததாக யுசல்லி ஜும்மாத்த கான யுசல்லில் ஜுமாஅத்த, இத வந்து எப்படி எல்லாம் கொலை பண்றாருன்னு பாருங்க. கான யுசல்லில் ஜுமாத்தி ஹீனா தமீலு ஷம்ஸ். அது பாருங்க, அது கான யுசல்லில் ஜுமாஅத்தன்றது ஜுமாஅத்தின்றாரு. அதுக்கு பிறகு ஹீனக்கு வந்து ஹீனா, அது கூட ஒரு அலிஃப் ஒன்று சேர்த்துக்கிறாரு. இவர் கூட சேர்க்கறதான பழக்கம், இல்லாததா இருக்கிறதா சொல்லுவாரு. முஸ்தபான்னு பேர் இருக்கும், முஸ்தபான்னு விட மாட்டாரு. பக்கத்துல முஃப்தின் போட்டுக்காரு, உமரின் போட்டுக்காரு, காலின் போடுவாரு, காரின் போடுவாரு, ரகமானி போடுவாரு. கூட சேர்க்க ஹீனனா ஹீனன்னு வாசிங்க, ஹீனான்னு வாசிக்க கூடாது. அப்புறம் உங்களை கேனன்னு சொல்லுவாங்க. புரியுதா? உங்களுக்கு அரபி மொழி ஞானம் இல்லை என்பதை நீங்கள் நிமிடத்துக்கு ஒரு முறை என்ன செய்ய நிரூபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. எந்த அரபி இந்த மாதிரி வாசிக்கிறான்? விஷயம் அதுதான். எந்த அரபி இந்த மாதிரி வந்து ஒரு ஹீனா என்ற ஒரு வார்த்தையை கூட ஹீனான்னு எவன் வாசிச்சான்? அப்ப அரபி மொழி அறவே தெரியாத ஒரு அறவேக்காடு, மண்டையில மார்க்கம் என்ற ஒரு மண்டையில மார்க்கம் சுத்தமா கிடையாது, ஒரு அரபி ஞானமும் இல்லாமல் தன்னை ஆய்வாளர்னு மக்கள்கிட்ட வேஷம் போடுறாருங்க. இவர் எப்படிப்பட்ட வேஷம் கட்டுறார் தெரியுமா? தன்னை ஆய்வாளர் வேஷம் கட்டுறார். தனக்கு அரபி மொழி ஞானம் தெரியும், நான் தான் மக்கள் வழி நடத்த வந்த உண்மையான தாய் ஆலிம் என்று மக்கள் மன்றத்துல வந்து பச்சையாக அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து என்ன செய்ய பொய்யா வாசித்து தவறான அர்த்தம் கற்பிக்கிறார். இது போன்ற மூடர்கிட்ட இருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காண்டி தான் நாம பதில். இதுல வேற இவர் அறிஞர் பிஜே தான் அவருக்கு பதில் கொடுக்கணுமா? இவருக்கு என்ன வேணுமா? பெட்ரு மாஸ் லைட்டே தான் அவருக்கு வேணுமா? உனக்கு வந்து அண்ணன் பதில் கொடுப்பாங்களா? ஆனா அவனாவே தெரியல, உனக்கு அலிபேவே தெரியல, உனக்கு அறிஞர் பிஜே தான் பதில் கொடுக்கணுமா இவருக்கு? உனக்கு ஏன் பிஜே பதில் கொடுக்கணும்? நாங்க 2 பேர் பதில் கொடுக்க அதிகம். ஒன்ன மாதிரி அறவேக்காடுக்கு, வெந்து வேகாததுக்கு, உடைச்சலுக்கு, ஒன்ன மாதிரி நொல்லைகளுக்கெல்லாம் வந்து நல்லவங்க, நல்ல அறிஞர்கள், மார்க்க மேதைகள் பதில் கொடுக்க கூடாது. அவங்களுடைய தகுதி தராதரத்துக்கு அது தப்பு, அதை அவங்க செய்யக்கூடாது. ஒன்ன மாதிரி ஆளுக்கு ரோட்ல வந்து கோழி விளையாட வந்தே சின்ன பையன், கோழி விளையாடுறவன், பம்பரம் சுத்தி விடுறவன், கிள்ளி விளையாடுற பசங்க போதண்டா உன் வாதத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு, நீ அறவேக்கடான்னு சொல்றதுக்கு அது போதும். என்ன வேற ஏதாவது வளர்னது இருக்கா? இருக்குது. அதாவது இதுவரைக்கும் அவரு பார்த்த வீடியோ எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து ஜும்மா தொழுகை முன்கூட்டியே தொழுகலாமா அப்படின்னு சொன்னதுக்காக கொடுத்த பதில்கள். இதற்கு நம்ம மறுப்பு சொல்லி இவருக்கு அரபி தெரியலன்னா சகோதரர் பிஜே அவர்கள் பேசினாங்க இல்லையா, அதற்கு பிறகு ஒரு வீடியோ பேசுறாரு. அந்த வீடியோவுடைய ஆரம்பத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சில விஷயம் மட்டும் போடுறேன். அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்த நீங்க பாக்கணும். இவர் அல்லாஹ்வுடைய வசனத்துல ரொம்ப கேலி அந்த பேச்சு வழக்கம் அது அடுத்துல வருது. அது சரி சரி. அதாவது இவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை வீடியோக்களுமே வந்து இவர் வந்து அந்த ஜும்மாவுடைய தொழுகையை சீக்கிரம் தொழுவலாமா
அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி போட்டாரு இல்லையா, கேள்விக்கு அவரே பதில் சொன்னார் இல்லையா, அதுல இருந்து எடுக்கப்பட்ட செய்திகள். இதற்கு பிறகு 9ஆம் தேதி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. பிஜே அவர்கள் மறுப்பு கொடுத்த பிறகு இவர் தவறாக செல்கிறாரு, இவருக்கு ஆய்வினுடைய ஞானம் இல்லைன்னு சுட்டி காட்டிய பிறகு ஒரு செய்தி ஒண்ணு விடுறாரு. அதை கொஞ்சம் கவனிங்க. மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முலில்ல லஹு மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முலில்ல லஹு மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முலில்ல லஹு. ஏன்னா அம்து சலாவத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும், மை யஹ்திஹில்லாஹு மை யஹ்திஹில்லாஹு ஹில்லாஹு நம்ம வாசிப்போம். இவர் என்ன செய்யறாருன்னா மை யஹதி இல்லா அப்படின்னு சொல்றாரு. யாவை போட்டு ஹி என்ற இடத்துல ஹாக்கு இடம்பெறக்கூடிய இடத்துல யாவை போட்டு இல்லான்னு சொல்றாரு. அப்படி ஒரு வாசகம் அரபில கிடையாதுன்னு. இது சாதாரணமா அம்து சலவாத்து எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் அரபிய ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க, இன்ன அஸ்தகல் ஹதீஸ கிதாபுல்லாஹ் அப்படின்னு வாசிக்க போயிருவாரு. அப்ப மேல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அவனுடைய சட்டத்துல வேதத்துல சொல்றான், திட்டமாக அல்லாஹ் சொல்றான்னு சொல்லிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன அஸ்தகல் ஹதீஸ கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை கொண்டு உள்ள வைப்பார். பேச்சுகளே சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு. அப்ப என்ன மேல சொல்றனோ உங்களுக்கு தெரியாது, என்ன கீழே சொல்றனோ தெரியாது. இதுல இந்த இடத்துல யா வருமா ஹூ வருமா, இதை எப்படி வாசிக்கணும் அரபி தெரியாதுங்க மக்களே. இவ்வளவோ நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், அறிஞர் பிஜே லிஸ்ட் எடுத்து போட்டாரு. இவனுக்கு அரபி வாசிக்க தெரியாதுங்க, இவனை நம்பாதீங்க, இவன் ஒரு ஆய்வாளர் அறிஞர் கிடையாதுன்னு. அதுக்குத்தான் இவ்வளவு ரோசம் வந்து என்ன எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த அரபு நாட்டையும் தன்னுடைய அயோக்கியத்தனத்துக்கு சாட்சிக்கு இழுத்துக்கிட்டான். இவனுக்கு அரபி தெரியலன்னு சொல்லிட்டு போனா தப்பு இல்ல, பிரச்சனை இல்ல, பாராட்டலாம், பரவாயில்லப்பா சுட்டி காட்ட பிறகு திருந்திட்டாருன்னு ஒட்டுமொத்த அரபி எமிரேட்டி இழுத்துட்டு நிக்க வச்சிருக்கிறான். இந்த பாருங்க இவங்களுக்கு தானே அரபி இப்படி தப்பு தப்பமா ஓதுறாங்க. அப்ப யாராவது அங்க அந்த அரபு நாட்டுல இவர் கூட உள்ளவங்க யாராச்சும் ஒரு சகோதரர் இருந்தா அரபிட்ட சொல்லுங்க, செவல சேர்த்து அரைவார் அரபி. ஏண்டா நீ தான் கூமுட்ட அரபு காட்டுனா எங்களை மாட கேவலப்படுத்துறேன்னா அந்த அரபி அறையிட்டோம். இப்ப அரபியர்கள் மீது பழி போடக்கூடிய அளவிற்கு இவர் என்ன தன் ஆய்வாளரா வேஷம் போட்டு காட்டுறாரு. அரபி தெரியாதுங்க, அரபி தெரியாது என்பது மக்களே யாரையும் மொக்க பண்றதுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம அப்படி பேசக்கூடிய ஆட்களும் கிடையாது. நம்ம என்ன செய்ய மாட்டோம், இவரமா சீன் போட மாட்டோம். அல்லாஹ்வுடைய சட்டம்னு வரும் பொழுது அதை மக்களுக்கு ஒழுங்கா சொல்லணும்ல, அது சொல்ல தகுதி இருக்கணும்ல. அப்ப தகுதி இல்லாத நம்ம அதை சொல்ல புறப்படலாமா? தகுதி இல்லாதவங்க அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கியாமத் நாளுடைய அடையாளமே என்ன, தகுதி இல்லாத இடத்துல பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும், அமானிதங்கள் பால்படுத்தப்படுவதை நீ பார்த்தா கியாமத் நாளுடைய அடையாளம் நாங்க ரசூலுல்லாஹ். அமானிதங்கள் எப்படி பால்படுத்தப்படும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. தகுதி இல்லாத இடத்துல கொண்டு போய் பொறுப்பு ஒப்படைக்கிறது. இன்னைக்கு நோஞ்ச மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், ஊதுனா கீழே விழுந்துருவான். அப்படிப்பட்டவனை கொண்டு போய் போருக்கு தளபதியா நியமிக்க முடியுமா? அவர் பின்னாடி போய் நம்ம போர் யுத்தத்துல கலந்து கொள்ள முடியுமா? அப்ப ஒரு நோஞ்சா இன்னைக்கோ நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு சபையில உட்கார வச்சுக்கிட்டு என்னவோ அவருக்கு வேஷம் போட்டு விட்டாங்க. அவர் ஆய்வாளரா அறிஞரா மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல புறப்பட்டுட்டாரா. இந்த மாதிரி ஏகப்பட்ட உளறல் புலம்பல் கேட்டா அரபிய துணைக்கு எடுத்துக்குவாரு, பேச்சு வழக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாரு. நான் மட்டுமா அப்படி பெணாத்தன, அரபிகள் தான் பெணாத்தனா பாருங்கன்னு அரபிகள் மீது பழி போட்டு உன்னுடைய அயோக்கியத்தனத்தை மறைக்க பார்க்காத. உனக்கு அரபி தெரியாது ஒத்துக்க, முதல்ல நீ ஆய்வாளர் கிடையாது, 2 நீ ஆலிம் கிடையாது, உனக்கு ஆய்வு செய்ய தெரியாது, உனக்கு பார்த்து கூட ஓத தெரியாது, உனக்கு அலிபேவும் தெரியாது. நீ நேரம் என்ன செய்யலாம், மக்தபுல கொண்டு போய் அலி பே தேன்னு ஓதி கொடுக்குறாங்களே அசரத்து மாதிரி அவங்க கிட்ட போய் ஒழுங்கா நீ ஓதப்போ, அதுதான் உனக்கு சரியானதாக இருக்கும். அடுத்தது ஏதாச்சும் உளறல் இருக்குல்ல, இவ்வளவு நேரம் அவருடைய உளறல்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதற்கெல்லாம் ஒரு முதல்ல சப்பக்கட்டு கட்டின என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு செய்தியை போட்டோம், பார்த்திருப்பீங்க. தேவைப்பட்டா இன்னொரு தடவை கூட அதை நான் திருப்பி போடுறேன் பாருங்க. அரபிகள் இவ்வாறுதான் பேசி வழக்குல அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இதை வைத்து திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பேசலாமா? சாதாரண மக்களாகிய நீங்க சிந்திங்க. இவர் மார்க்கம் சொல்ல தகுதியான ஆளா? இவ்வளவு தூரம் பேசி இருக்கிறது இது எல்லாமே கடைசியாக போட்ட மன் யஹ்தி அல்லாஹு அது மட்டும்தான் கடைசியா எடுத்த வீடியோ, அதுல இருந்து எடுத்தது. அதுல இன்னும் 2 மணி நேரம் பேசி வச்சிருக்கிறாரு. அது எப்பன்னா அறிஞர் பிஜே அவருக்கு ஓத தெரியாதுன்னு சொல்லி காட்ட பிறகாச்சும் ஒரு மனுஷன் திருத்திட்டு வாசிப்பான்ல, அதுக்கு பிறகு தப்பு தவறுமா வாசிக்கிறாருன்னா அப்ப அவருக்கு அரபியே தெரியல என்பதால ப்ரூஃப் ஆகுது. ஆமா, அதுதான் அவருடைய நிலையா இருக்கு. இன்னும் 2-2.5 மணி நேரம் வீடியோ பேசி வச்சிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதில்களை நம்ம பின்னாடி ஆமா இன்னும் 2 மணி நேரம் பதில் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய அரபி அவருக்கு தெரியலங்கிறத இலக்கண ரீதியாக நிரூபிக்கக்கூடிய செயலையும் நம்ம கையில் எடுப்போம். அவருக்கு ஒரு பேச்சு வழக்கு கூட சரியாக உச்சரிக்க தெரியலங்கிறத இப்ப நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். இதை தாண்டி அவருக்கு இந்த வீடியோவில் கூடுதலாக பதிவு செய்திருக்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா, இதற்கு முன்னர்
உங்களுக்கு நாங்க விவாத அழைப்பு கொடுத்திருக்கோம். எதற்கான விவாத அழைப்பு அப்படின்னா, நீங்கள் அரபி சேரு சபர் இல்லாம படிக்கக்கூடியவர்னு சொல்லி ஒரு இடத்துலயும் சொல்லிட்டு வரீங்க இல்லையா, அதை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுந்த வாய்ப்பு ஒன்றை நாங்க அமைச்சு கொடுத்துருக்கிறோம். ஏன்னா ஏதோ ஒரு மீடியம்ல வாங்க, நம்ம பேசுவோம், நாங்க எழுதக்கூடிய விஷயங்களை பாருங்க. திரும்பவும் அந்த வீடியோல பதிவு சொன்னதை சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். லட்டு மாதிரி மேட்ரு உங்களுக்கு மாட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு தெளிவாக படிக்கக்கூடியதுக்கு உங்களை நீங்க ஆலிம்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். ஏன்னா கூடுதலாக அதாவது அதுல முக்கியமான ஒரு தகவல் சொல்லணும். இவர் பேச்சு வழக்கு அப்படின்னு பேசுறாரு. சரி, உங்க வாதத்துக்கு வர முஸ்தபாண்ண பேச்சு வழக்குனே வைங்க. ஒரு பேச்சுக்கு இப்படிதான் அரபிகெல்லாம் பேசுவாங்க, மத்தாக்க மெத்தான்னு வச்சு. ஆனா இத குரான்ல வந்து இப்படி நீங்க கைவரிசையா காட்டலாமா? இப்படி குரான்ல தில்லு முள்ளு செய்யலாமா? அப்ப குரான்ல வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்சல்னா மின ஸமாஇ மாஅன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வானத்திலிருந்து நாமே தண்ணீரை இறக்கினோம். அப்ப அன்சல்னா மின ஸமாஇ மோயா அப்படின்னு சொல்லலாமா? மோயா பாயான்னு படிக்கலாமா? அந்த இடத்துல எந்த அரபி படிச்சா அந்த மாதிரி? யார் படிப்பா அந்த மாதிரி? மோயா மாயா பாயான்னு எதை வேணாலும் அரபிக்காரன் சொல்லி தொலைட்டோம்பா, அது எங்களுக்கு தேவையில்லை. எந்த அரபி சொல்றான்னு சொல்றியோ அந்த அரபி வந்து இப்படி மோயா பாயான்னு படிச்சாரா? அதை சொல்லு. அன்சல்னா மின ஸமாஇ மோயா பாயான்னு படிச்சாரா? நீ அதை சொல்லு. ஏன் அல்லாஹ்வுடைய வேதத்துல இப்படி பச்சையா விளையாடுறீங்க? அரபிக்காரன் மேல பழிய போட்டுட்டு சரி அரபி பேச்சிலேயே என்ன வேணாலும் பேசிட்டு போனா அது தேவையில்லை எங்களுக்கு. அல்லாஹ்வுடைய வேதத்தை எந்த அரபி இந்த மாதிரி வாசிச்சாரு? மத்தா நசுருல்லான்னு இருக்கு குரான்ல. மெத்தா நசுருல்லான்னு எவன் சொல்லுவானா? எந்த அரபி குரான் வாசிக்கும் போது இப்படி வாசிப்பாங்களா? உன்ன மாதிரி ஆளை முதல்ல வந்து அவங்க நீ இப்படி வாசிக்கிற ஆளு, நீ இப்படி எங்க மேல பழி போடக்கூடிய ஆளு தெரிஞ்சா உன்னை அடிச்சு வரட்டும். உன்ன மாதிரி ஆளை முன்னாடி விட்டு தொலை விட்டு பின்னாடி முசல்லியா நிக்க முடியுமா? உன்னை இமாமா நிறுத்த முடியுமா? கேட்டா வந்து அரபிகள்லாம் இந்த மாதிரி வாசிக்கிறாங்கன்னு பேச்சு வழக்குன்னு சப்ப கட்டின. பேச்சு வழக்காவே இருந்துட்டு போட்டோமே, உன் வாதத்துக்கு வரேன். பேச்சு வழக்காருன்னு அல்லாஹ்வுடைய வேதத்துல நீ விளையாடுவியா? அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை யாராவது இதை கேட்கக்கூடிய மக்கள் யாராவது இந்த மாதிரி வந்து மான் என்ற வார்த்தையை மோயான்னு யாராவது குரான் வாசிக்கும் பொழுது வாசிச்சிருக்காங்களா? இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதெல்லாம் வந்து தங்கப்பா தக்கம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். பிஜே என்ன இழுத்து பேசுறாரு, என்ன டேமேஜ் பண்றதா நோக்கம், என்ன அழிக்கிறதா இருக்கு நோக்கம்னு இவனுக்கு இவனே பில்டப் கொடுத்துக்கிறான். இவன் பில்டப் கொடுத்து என்ன செய்யறான்? ஊரை ஏமாத்துறான். இவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கோட்டு போட்டு மக்களை ஏமாத்துறான். இவன் என்ன சொல்றான்? அறிஞர் பிஜே வந்து அரபி தெரியாதான், அவர் மக்களை ஏமாத்துறாராம், குரானை இட்டு கட்டுறாராம். ரஹமத் அறக்கட்டளை வந்து ஹதீஸ தவறா மொழிபெயர்த்துட்டாங்களாம். மக்களே குரான் எடுத்து பாருங்க, ஹதீஸ்ல பாருங்க. எங்க பாருங்க? கூகுள்ல போய் பாருங்க. அரபி மூலத்துல பாக்கணும்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் பாருங்க. இப்படி பெணாத்தக்கூடிய இவனைத்தான் என்ன மக்கள் சில நீங்க என்ன முடிவுக்கு வரணும்? இவனுக்கு அரபி ஞானம் கிடையாது, இவன் அரபிகள் மீது பொய் வாசி சொல்றான், குரான ஹதீஸ கூட பார்த்து வாசிக்க தெரியாது, ஆய்வு செய்யக்கூடிய அறிவு கிடையாது, அடிப்படை இல்மு கூட இவனுக்கு இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற மூடர்களிடமிருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காண்டித்தான் நாங்க தொடர்ச்சியாக அந்த பதிவு போட்டுட்டு வரோம். இன்னும் அவன் செய்த திருகுதாளங்கள், தில்லுமுள்ளுகள், குரான்ல அடிச்சு விட்டது, தப்புந்தவரமா வாசிச்சது, பெனாத்துனது, ஒளர்னது, கொளர்னது எல்லாமே வருஷ பிரகாரம் ஒண்ணு விட மாட்டோம். நாங்க உன்னை விட போறது கிடையாது. நீ வாசிச்சது எல்லாமே வரிக்கு வரி எடுத்து நீ மங்குனி அமைச்சர் தான், நீ ஆக கூமுட்டை தான் என்பதை, அரபு வாசிக்க தெரியாத அரபேக்கடதான் என்பதை ஓமாதத்திலிருந்து உன்னை என்ன செய்வோம் நாங்க நிரூபிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டிங்க போடு. இப்போ எந்த உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இல்லையா? இப்ப நீங்க வந்து நான் அரபிக்கிட்டே தான் இருக்கிறேன், நாங்க இங்க பேச்சு வழக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க. ஒரு சின்ன சந்தேகம் மட்டும்தான். தொழுக போவீங்கல்ல, அங்க நீங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல இமாம்கள் இப்படிதான் ஓதுறாங்களா? ரியாத்ல இருக்காரு. ரியாத்ல டிரைவரா வேலை செய்றீங்கல்லண்ணே, கண்டிப்பா தொழுக போவிய. அங்க இமாம்கள் இப்படிதான் ஓதுறாங்களா அப்படிங்கறதையும் சேர்த்து நீங்க அடுத்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க அதிகப்படியான வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறோம். ஏன்னா இப்ப நீங்க செய்த தவறுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆமா நாங்க வந்து தவறாதான் செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒப்புக்கிட்டு மார்க் அடிப்படையில மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் குத்தம் கிடையாது, திருத்தி கொள்றது சிறந்த பண்பு தான். நான் அதை செய்ய மாட்டேன், நான் வந்து மார்க்கத்துல பெரிய அறிஞர், அரபு இலக்கணத்துல என்னை விட்டு ஆள் இல்லைன்னு நீங்க பேசணும்னு மீண்டும் நினைச்சீங்க அப்படின்னா, ஏற்கனவே நாங்க வெளியிட்டு இருக்கோம் இல்லையா அந்த சவால், அதை ஏத்துக்கிட்டு அதற்கு உரிய நேரத்தை கொடுங்க. எங்கள் தரப்புல இருந்து நாங்க ஒரு ஆளை வந்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி அவரும் உங்களுக்கு வாசி காட்டி சொல்லித்தர கூட சொல்றோம். ஏன்னா உங்களுக்கு வாசிக்க தெரியல, தப்பு தவறா அதுல வாசிங்கன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு கூட ஆள் வச்சிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அவர்கள் மூலமாக பாடம் எடுக்கவும் நாங்க தயாரா தான் இருக்கிறோம். ஏன்னா அடுத்து நீங்க ஏற்கனவே இதுக்கப்புறம் ஒரு பதிவு ஒண்ணு வெளியிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கான பதில்களை வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல அரபி வாசிக்கணும். நாங்க சவால் ஏற்கனவே என்ன சவால் விட்டோம்னா அரபி நீ வாசிக்கணும். ஒரு பேப்பரை கொடுத்துருவோம், ஒரு பேப்பர் ஃபுல்லா அரபி வேர்டா இருக்கும், அரபி வார்த்தையா இருக்கும், இபாரத்தா இருக்கும். அதை ஹரக்கத்துல இருக்காது.
ஹரக்கத்தெல்லாம் இருக்காது. அதை வாசிச்சு நீ அர்த்தம் வைத்து விட்டால் நாங்கள் சொன்ன மாதிரி நாங்க என்ன செஞ்சிருவோம், பின்னாடி வந்துடுறோம். அப்படி உனக்கு வாசிக்க தெரியல, நீ ஒன்றும் செய்ய வேணாம், உன் கம்பெனி இழுத்து மூட்டிட்டு போனா போதும். இதுதான் சவாலு, இதை ஏற்றுக்கொள்ள உனக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா, சவாலை சந்திக்க உனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை மட்டும் நீ என்ன செய், அதை மக்கள் மன்றத்துல அறிவிக்க வேண்டும். மக்கள் வந்து அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. மக்கள் இடத்துல கூடுதலா சொல்லிக்கிறோம், ஹரக்கத்துனா ஒண்ணும் இல்ல, சேரு சபர், அவ்வளவுதான். சேரு சபர் இல்லாம வாசிக்கக்கூடிய விஷயம். இதை அவர் சரியா வாசிக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்ப்போம். வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.